உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பான ஒரு புதிய தகவல் இந்த இடத்துல நான் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த வழக்குகள் நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வழக்குகளுக்கு புதிதாக சட்டத்தரணி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்றிலிருந்து அவர்தான் தன் கடமைகளை பொறுப்படுத்தியிருக்கிறார். இனி அவர்தான் செயற்பட போகின்றார் என்பதை பார்த்தீங்கன்னா அவரே தன்னுடைய உத்தியோகபூர்வமான சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். சட்டத்தரணியான செலஸ்டின் ஸ்டானிஸ்லாஸ் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த வழக்குகள் அனைத்தையும் தான் பொறுப்பெடுப்பதாக குறிப்பிட்டு. மேலும் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா சார்பிலான அறிவித்தல் என்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களின் உத்தியோகபூர்வமான சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்படும் வரை இச்சட்ட சேவை தொடர்ந்து செயற்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கார். அதோடு பார்த்தீங்கன்னா வடக்கு மக்களின் குறிப்பாக தென்மராட்சி மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவம் சுகாதாரத்துடன் இவ்விடயம் மிக இறுக்கமான தொடர்பை கொண்டுள்ளமையினால் இந்த வழக்கு முடிவடையும் வரை இவ்வழக்குகள் தொடர்பில் எந்த ஒரு லீகல் பீஸும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான லீகலாக வழங்கப்படுகின்ற அந்த பணங்கள் எந்த விதமான லீகல் பீஸுமே இதுக்கு பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னா இவ்வழக்குகள் முடிவடையும் வரை இவ்வழக்குகள் தொடர்பில் உள்நாட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ என் சார்பாகவோ அல்லது என்னுடன் சேர்ந்து ஆஜராகும் சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சார்பாகவோ அல்லது ஆஜராகக்கூடிய கனிஷ்ட சட்டத்தரணிகள் சார்பாகவோ எந்த ஒரு அன்பளிப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள் தொடர்பில் சட்ட செலவு என்ற போர்வையில் எவரும் நிதி வசூலிக்க வேண்டாம் என்றும் அவ்வாறு ஏற்கனவே நிதி வசூலித்து இருந்தால் அதனை அவ்வாறு வழங்கியவரிடமே மீள ஒப்படைத்து விடுமாறு கோருகின்றேன். இது பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த கேஸுக்காக வேண்டி டாக்டர்கிட்ட கேஸுக்காக பார்த்தீங்கன்னா காசு யாரும் சேர்க்கணும் அல்லது சேர்த்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்க்கப்பட்டிருந்தால் அதை வேண்டியவர்களிடமே திருப்ப கொடுக்கும்படியும் அந்த சட்டத்தரணி பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருந்தார். அதோடு பார்த்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனாவின் வழக்கிற்காக நீங்கள் வழங்க வேண்டியது அன்பும் ஆதரவும் மட்டுமே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோட மக்களுடன் இணைந்து வைத்தியர் அர்ச்சுனாவிற்காக நானும் களத்தில் என்ற மாதிரி அவர் அந்த பதிவை இட்டிருக்கிறார். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள் தொடர்பில் அக்கறையுடைய சிரேஷ்ட மற்றும் கனிஷ்ட சட்டத்தரணிகளும் பொதுமக்களும் என்னை தொடர்பு கொள்ளுமாறு கோருகின்றேன் என்றும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அதோட இயலுமானவரை உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றேன் எனது தொலைபேசி இலக்கம் என்று அந்த இடத்தில் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். 07139796 என்று அவருடைய அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதோட நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்துல சட்டத்தரணியோடு இந்த செயற்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பலரும் தங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா வைத்தியர் அர்ச்சுனா கூட அவருக்கு நன்றி தெரிவிக்கும் முகாம் ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் விட்டிருக்கார். அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் செய்யும் இந்த அற்புதமான அறப்பணி எனக்காக மட்டுமல்ல தமிழ் பேசும் ஒவ்வொரு தமிழ் முஸ்லிம் மக்களுக்காகவும் இலங்கை தாய் திருநாட்டிற்காகவும் எதிர்காலம் ஒன்றை உருவாக்குவதற்காக நீங்கள் தொடங்கியிருக்கும் நல்ல செயல். முக்கியமான அனுபவம் மிக்க மூத்த சட்டவாளர்கள் என்னிடம் கதைப்பதற்காக முயன்றிருந்த போதிலும் அவர்களுடைய இலக்கங்கள் என்னுடைய தொலைபேசியில் பதிவு செய்யப்படாத காரணத்தால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தயவு செய்து இப்போராட்டத்திற்காக இணையும் ஒவ்வொரு சட்டவாளர்களையும் உங்கள் பக்கம் இணைத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நீங்கள் முன்வந்தமைக்கும் அதனை தலைமை தாங்குவதற்கு நீங்கள் முன்வந்தமைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நான் உயிருடன் இருக்கும் வரை உங்களை மறக்க மாட்டேன். தமிழ் மக்கள் பழைய காலத்தினை மறந்து ஒரு புது அரசியல் பயணம் நோக்கி செல்வதற்கு உங்கள் சட்டப்புலமை இதன் மூலம் ஒரு முக்கியமான பாதையை வெட்டி கொடுக்கும். இந்த பயணத்தில் நான் இருப்பேனோ இல்லையோ என்பது தெரியவில்லை. ஆனால் நான் விளைவிக்கப்பட்டால் கூட என்னுடைய துப்பாக்கியை எனது தோழர்கள் எடுத்துக் கொள்வார்கள். என்னுடைய மாவீரர்களுடைய இந்த புனிதமான பூமியில் எத்தனையோ அர்ஜுனாக்கள் உருவாக்கப்படலாம். இது ஒரு அறவழி போராட்டம். மக்களுக்காக என்னால் முடிந்த ஒரே ஒரு விடயம் எனது உயிரை கொடுப்பது மட்டுமல்ல, எனது தொழிலையோ எனது எதிர்காலத்தையோ கொடுப்பதுதான். அந்த போராட்டத்தில் இப்பொழுது நீங்கள் ஒரு முக்கியமான புள்ளியாக இருப்பீர்கள் என்பதில் சந்தேகமும் இல்லை. உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய துணிச்சலுக்கும் உங்களுடைய புலமைக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். தயவு செய்து இணைய விரும்புகின்ற சகல சட்டத்தரணிகளையும் பாகுபாடு என்று இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களின் குரல் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்று பார்த்தீங்கன்னா வைத்தியர் கூட தன்னுடைய சமூக வலை பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு ஒரு பதிவையும் விட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அவருடைய அந்த வழக்குகளை மேற்கொள்வதற்கு தொடர்ந்து வழக்கு நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒரு சட்டத்தரணி நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.